வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, வெஸ்ட் பெங்காலில் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கல. 152 தொகுதிகளுக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு. அமித்ஷா என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காருன்னா, இந்த 152 தொகுதிகளில் 110 தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்கும் ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு அமித்ஷா ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. இது வெஸ்ட் பெங்காலில். அடுத்து தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கூட்டணியும் அவங்களுக்கு ஆதரவாக நம்பர்ஸை கொடுத்து கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்னு திமுக சப்போர்ட்டர்ஸு ஃபேக்கான நியூஸ் கார்டை பரப்பிக்கிருக்காங்க. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்டிஏ ஜெயிக்கும். பூத் ஏஜென்ட்ஸ்கிட்ட இருந்து பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் இந்த செய்தி கிடச்சிருக்கு, எடப்பாடிக்கு இந்த தகவல் போயிருக்கு, அதனால் எடப்பாடி குசியாக இருக்காரு அப்படின்னு இப்படி ஒரு நியூஸ் கார்டு. டிவிகே பார்த்தீங்கன்னா 40% வாக்குகளை டிவிகே பெறும், 35% மேலே கன்ஃபார்மு அப்படின்னு டிவிகே காரங்களும் ஒரு பக்கம் ஷேர் பண்ணுறாங்க. அதனால் தமிழகத்தில் உண்மையை சொல்லணும்னா தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இந்த வாட்டி கணிக்க முடியலை. இதுதான் உண்மை. மீடியாக்கள் அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கு இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் கணிக்க முடியாத தேர்தலாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா விஜய் யாருடைய வாக்குகள் அதிகமாக பெற போகிறாரு அப்படிங்கிறது ஒரே கேள்வி. திமுகவுக்கு காலம் காலமாக போகக்கூடிய சிறுபான்மை சமூக மக்களுடைய வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படின்னா அது என்டிஏவுக்கு ஃபேவராக அமையும் ரிசல்ட்டு. இல்லை என்டிஏவுக்கு ஆதரவான வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படின்னா அது திமுகவுக்கு ஃபேவராக அமையும். ரெண்டு பக்கட்டும் பிரிக்கிறாருன்னா அது விஜய்க்கு ஃபேவராக அமையும் ரிசல்ட்டு. அதனால் இந்த தேர்தல் கணிக்க முடியாத தேர்தலாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் மோடி காரப்பொரி வாங்கி சாப்பிட்டார்ல வெஸ்ட் பெங்காலில், செம்ம ட்ரெண்டிங் அந்த வீடியோ. இன்ஸ்டாகிராமில் 100 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் அந்த ஒரு வீடியோவுக்கு. அந்த காரப்பொரி கடையை பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. மோடி வந்துட்டு போனதுக்கப்புறம் பல சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸு அந்த காரப்பொரி கடையை விளாக் எடுக்க ஆரம்பித்து அது வெஸ்ட் பெங்காலுக்கே ஃபேமஸ் ஆகிருச்சு அந்த காரப்பொரி கடை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹூக்ளி ரிவர் இருக்குல்ல, அதில் படகு சவாரி பிரைம் மினிஸ்டர் போயிருக்காரு. மோடிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? மாலத்தீவுக்கு போகிறவர் கிடையாது மோடி, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சத்தீவுக்கு போகிறவர், லட்சத்தீவை ப்ரமோட் பண்ணுறவர். பீஸா சாப்பிட்றவர் இல்லை, காரப்பொரி சாப்பிட்றவர். இந்த காரப்பொரி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இதனால் என்ன, மோடி சாப்பிட்றதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்கலாம். அது அப்படி கிடையாது. காரப்பொரிக்கு ஹிந்தியில் ஏதோ ஜால்மூரியா ஏதோ சம்திங் ஒரு வேர்டு மறந்துட்டேன். அந்த வேர்டை கூகுளில் டைப் பண்ணி அவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க. அது என்ன மோடி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது அது காரப்பொரின்னு. நான் கூட கூகுளில் டைப் பண்ணி பார்த்தேன். அவ்வளவு ஃபேமஸ் ஆகிருக்கு அந்த வார்த்தை. அப்போது அது இந்தியன் ப்ராடக்ட்டு. இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு தின்பண்டம் இந்த காரப்பொரி. அது உலக அளவில் ஃபேமஸ் ஆகுது பாருங்கள். லட்சத்தீவு எப்படி ஃபேமஸ் ஆனிச்சு மோடியுடைய புகைப்படத்துக்கு பிறகு. அந்த வரிசையில் ஹூக்ளி ரிவருடைய அற்புதமான இயற்கை எழில் பொருந்திய காட்சிகளை இன்றைக்கி மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு மோடி, படகு சவாரி போய். இது மோடிக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. இந்திய ப்ராடக்டை வெளியில் கொண்டு போய் சேர்க்குறாரு, மூளை முடுக்கெங்கும் கொண்டு போகிறாரு. ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிறது அதுதான். அடுத்தது, நேற்று ஓட்டு போட வந்த விஜய் ஃபாலோவர்ஸ் சில பேருக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னதாகவும், அதன் பிறகு சோசியல் மீடியாவில் அழுது புலம்பி டிவிகே சப்போர்ட்டர்ஸ் வீடியோ போடுற சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு சதி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு எழுதி கொடுக்குறாங்களே, பேரெல்லாம் எழுதி கொடுக்குறாங்களே, அதன் பிறகு டோட்டலாக வாக்காளர் பட்டியலை எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுவாங்க. ஆட் பண்ணி டெலீட் பண்ணதுக்கப்புறம் வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அதில் போய் செக் பண்ணியிருக்கணும், பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, பேர் இல்லைன்னா ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது வாக்காளர் பட்டியல், மொத்த வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணாமல் விட்டுட்டு டைரெக்டாக ஓட்டர் ஐடியை எடுத்து வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட போனால் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் இனிமேலாவது அடிக்கடி ஓட்டர் லிஸ்ட்டை எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியலை வெளியிடும்போது நம்மளுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா உடனடியாக ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தவற விட்டவங்க அடுத்தடுத்து இதை பண்ணிடுங்க. அடுத்தது, ராகுல் காந்தி வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் குறித்து அவர் பேசின வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. ராகுல் காந்தி நான் சொன்னேன் ஹம்சா ராகுல் மசாரி அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு பாஜக காரங்க கிண்டல் பண்ணுறாங்க. மமதா பானர்ஜியுடைய கவர்மெண்ட்டு ஊழல் நிறைந்த கவர்மெண்ட்டாக இருக்குது, இதனால தான் பாஜக அங்கே அவ்வளவு வேகமாக வளர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான சூழலில் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. மமதா பானர்ஜியுடைய கவர்னன்ஸு கரப்ஷன் கவர்னன்ஸாக இருக்கான். அதனால தான் பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி அமைப்பதற்கான சூழலில் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு.
இப்போ டிஎம்சிக்கும் காங்கிரஸுக்கும் இதனால் பயங்கர ஃபைட்டு. கூட்டணியா இது? பேர் இந்தி கூட்டணியா? பினராயி விஜயனை ஏன் கைது பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு ராகுல் காந்தி. மமதா பானர்ஜியுடைய கவர்மெண்ட்டு ஊழல் நிறைந்த கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் இவங்கெல்லாம் ஒன்று கூடி அதுக்கு பேர் இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.